Matthew 24:37 எடுத்தவங்க வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும். சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னார், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இயேசு ராஜா வரப்போறாருன்னு எத்தனை பேருக்கு பயமா சந்தோஷமா? சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க. சந்தோஷம்னுட்டு தூங்கிக்கிட்டே சொன்னா எப்படி? இயேசு ராஜா வர்றாருன்னு பயமா சந்தோஷமா? இல்ல உங்க அப்பா அமெரிக்கால இருந்து வர்றாருன்னா டாய்லெட்டை போய் ஒழிஞ்சிப்பீங்களா? சந்தோஷமா பயமாங்க? இயேசு வர்றது சந்தோஷமா. அவர் நம்மை சேர்க்கும்படிக்கு வருகிறார், அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படிக்கு. அவர் வர்றதுக்கு முன்னால ஒரு சில அடையாளங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அந்த அடையாளத்துல ஒண்ணு என்ன அடையாளம் தெரியுமா? நோவாவின் காலத்தில் நடந்தது போல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். சரி, இந்த நோவாவை பத்தி இயேசு சொன்னாரு, அதே நோவாவை பத்தி பேதுரு சொல்லியிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19 இருந்து படிங்க. கிறிஸ்துவும் 1 பேதுரு 3 கிறிஸ்துவும் நம்மை அதுல இருந்து படிங்க. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராகவும் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு தேவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு, நம்மை பிதாவினிடத்தில் என்ன செய்வதற்காக? சேர்க்கும்படிக்கு என்ன செய்தார்? அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே என்ன செய்யப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆண்டவர் எங்க அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னு அங்க போட்டிருக்கு, படிங்க. அவர் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு என்ன செய்தார்? பிரசங்கித்தார். காவலில் இருந்த ஆவிகள், இது ரொம்ப முக்கியம். அந்த காவலில் இருந்த ஆவிகள் அவர்கள் யார் பார்த்துடலாமா? நோவாவை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லி இருக்குது? இயேசு உயிர்த்தெழுந்து என்ன செஞ்சாராம்? உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே, அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்தார்? பிரசங்கித்தார். அதுக்கு அடுத்த வசனத்துல பதில் போட்டிருக்குது. அந்த ஆவிகள் எங்க இருந்து வந்ததுன்னு படிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். கவனிங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்னது? பாவமா? ஹலோ, நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்னது? இயேசுவுக்கு கீழ்ப்படியாம போனதுதான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனாலதான் ஒரு மனுஷன் எங்க போறான்? பாவம் செய்யறதுனால நரகத்துக்கு போல. ஒரு மனுஷன் எதனால நரகத்துக்கு போறான்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே ஒரு மனுஷன் எங்கே போகிறான்? ஏன்னா அங்க என்ன போட்டிருக்குது? நோவாவின் காலத்தில் நடந்த சம்பவம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே, படிங்க அதுல இருந்து. நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் போது, இப்போ இதை கவனிக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள் என்ன செய்யும்? நடக்கும். அதே போல இந்த உலகத்துல யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சூப்பரான ஒரு நரகம் இருக்கிறது. சூப்பரான எல்லாம் பாக்குறாங்க ஒரு மாதிரி. ஆமா, சூப்பரா என்ன உண்டு? நரகம், எரி நரகம் உண்டு. யாருக்கு? பாவம் செஞ்சவனுக்கு இல்லை. யாருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு. உலகத்திலே கொடிய பாவம் என்னது? கொடிய பாவம் எதுங்க? உபச்சாரமா, வேசித்தனமா, என்னது? இயேசு வசனத்திலிருந்து பதில சொல்லிடுங்களேன். யோவான் 16:9. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும்
விளங்குதா? ஏன்? அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவங்களை குறித்துமா பாவத்தை குறித்தா? ஒரே ஒரு பாவம். என்ன பாவம்? இயேசுவை விசுவாசியாத பாவத்தினாலதான் ஒரு மனுஷன் எங்க போறான்? நரகத்துக்கு. கவனிக்கிறீங்களா? இதோ உலகத்தின் பாவங்களையா பாவத்தையா? இதோ உலகத்தின் பாவத்தை. அப்படின்னா அந்த ஒரே ஒரு பாவம் என்னது? எந்த ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியினாலதான் எந்த மனுஷனும் எங்க போகிறான்? நரகத்துக்கு போகிறான். சரி, இப்போ நோவா பேழையை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். நோவா பேழையை ரெடி பண்ணிட்டு என்ன சொல்றார்? 40 நாள் இரவும் பகலும் நிக்காம மழை பெய்ய போது எல்லாரும் அழிய போறீங்க அப்படின்னு சொல்லி நோவா பிரசங்கம் பண்ணார். நோவா என்ன பிரசங்கம் பண்ணார் சொல்லி படிச்சிடுறீங்களா? 2 பேதுரு 2:5 படிங்க. இல்ல, 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை என்ன செய்தார்? வரப்பண்ணினார். 8 பேரை மட்டும் தான் என்ன செஞ்சார்? ஆண்டவர் காப்பாத்தினார். சரி, இப்போ அந்த நோவா பேழையை பத்தி படிச்சிட்டீங்க. மறுபடியும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. என்ன போட்டிருக்குன்னுட்டு, நோவா பேழை எதை குறிக்கிறது என்று சொல்லி அங்க போட்டிருக்கு பாருங்க. நோவா பேழை எதை குறிக்கிறதுன்னு சொல்லி 1 பேதுரு 3:20-21 படிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேரை மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் என்ன செய்தார்கள்? காக்கப்பட்டார்கள். இப்பதான் அந்த இயேசு, நோவாவின் பேழை இயேசுவை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்க வசனம் இருக்கு. 1 பேதுரு 3:21 போட்டிருக்கு பாருங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாமுச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. நோவா பேழை எப்படி தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வந்து பாதுகாக்கப்பட்டதோ அதே போல நாம என்ன செஞ்சோம்? ஞானஸ்நானத்துல தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வந்தது எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம் நோவாவின் பேழை. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். உயிர்ப்பிக்கப்பட்ட எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நோவாவின் பேழையாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நோவா பேழை யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. சரி, அதை பத்தி பார்த்துடலாமா? யூதா நிருபம் 6ஆம் வசனம் படிங்க. இதெல்லாம் ஒரு முகவரையா சொல்லிட்டு இருக்கிறேன். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் யாரு? பாவம் செய்த தூதர்கள். தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் கவனிக்கிறீங்களா? தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? யாரு? தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு வந்த தூதர்களை அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி என்ன செஞ்சிருக்கிறாரு? அடைச்சி வச்சிருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இப்போ அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறோம். எதுக்காக அதை சொன்னது இப்ப உங்களுக்கு புரியும். இப்ப ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 படிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது, கவனிக்கிறீங்களா? தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இது யாரு? இந்த தேவகுமாரர்கள் யார்?
அதுக்காக தான் அதை படிக்க சொன்னேன். இப்போ யூதா நிருபம் 6 படிங்க, இப்போ புரியும். இந்த தேவகுமாரர்கள் யார்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு கண்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்துல என்ன பண்ணாங்க? பலவான்களையும் ராட்சதர்களையும் பெற்றெடுத்தார்கள். இப்ப யூதா 6 படிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், யாரு? தூதர்களுடைய தள்ளப்பட்ட தூதன் தான் யாரு? பிசாசு. அவன் என்ன செஞ்சான்? ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே, கவனிச்சிங்களா? இந்த தேவகுமாரர்கள் தான் தேவ தூதர்களை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? நித்திய சங்கிலிகளினாலே கட்டி வச்சிருக்கிறார். இப்போ ஆதியாகமம் 6:3 படிங்க. 6:4 6:3-4 படிங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். இந்த ராட்சதர் எப்படி வந்தாங்க? ஏன் ஆண்டவர் நோவாவின் காலத்துல ஜனங்க எல்லாரையும் அழித்தாருன்றதுக்கு பதில் இருக்குது. ஆண்டவர் கெட்டவர்ன்றதுனால அழிக்கல, ஆண்டவர் நல்லவரா இருக்கிறதுனால அந்த ஜனங்களை அழித்தார். ஏன் அழிச்சாருன்னுட்டு இப்ப பாத்திரலாம். படிங்க. பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களுமாயிருந்தார்கள், ராட்சதராயிருந்தார்கள். சரி, இப்படிப்பட்ட ராட்சதர்கள் பெருகி போயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஏன் இந்த தேவகுமாரர்கள் வந்தார்கள்? ஏங்க வந்தாங்க? இப்ப படிங்க. 3:15 படிங்க. ஆதியாகமம் 3:15 படிங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து ஒரு சாபம் போட்டார். அந்த சாபத்துல சொன்ன வார்த்தை இப்ப படிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும். யாரை பார்த்து சொல்றாரு? சர்ப்பத்தை பார்த்து சொல்றார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். யார் அந்த அவர்? வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? சாத்தானின் தலையை நசுக்குவார். அவர் நசுக்கியே விட்டார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, வேற ஒண்ணும் இல்லை. அவர் உன் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார் சொல்லிட்டு அங்கே சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரா, உடனே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சரி, இப்போ முதல்ல ஆதாமுக்கு பிறந்த பிள்ளை யாரு சொல்லுங்க? முதல்ல ஆதாமுக்கு பிறந்தது காயின் இல்லையா? சரி, சாத்தானுடைய வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படிந்த உடனே சாத்தானுடைய வித்தினாலே சாத்தானுக்குள் பிறந்தது யாரு? காயின். இப்போ ஆண்டவர் ஒரு சாபம் போட்டார் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் இப்படி சொன்னாரா? சொன்ன உடனே சாத்தான் என்ன பண்ணா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். தலையை நசுக்குகிறவர் வந்துட போறாருன்னு சொல்லிட்டு அடுத்தது என்னது? ஆபேல் வந்தான். கவனிக்கிறீங்களா? ஆபேல் பிறந்தான். ஆபேல் தான் தலையை நசுக்கிறவன் நினைச்சு சாத்தான் காயின் மூலமா கிரியை செஞ்சு யாரை கொண்டு போட்டான்? காயின் யாரை கொண்டான்? ஆபேலை கொண்டு போட்டான். கவனிச்சிங்களா? அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தீங்கன்னா அடுத்தது ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? ஆபிரகாம் கிட்ட சொன்னார். எப்பா நீ வா, நான் உன்னை என்ன செய்வேன்? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆதியாகமம் 12:3 தீர்க்க தரிசனம் வந்தது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் யாருக்கு தீர்க்க தரிசனம் வந்தது? ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. ஆபிரகாம் உடனே சரி அவர் தான் தலை நசுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுடைய குழந்தைய பிறக்காம பண்ணான். கவனிச்சிங்களா? இப்ப இதனால பிரச்சனை வந்ததுன்னு பறக்காம பண்றது மட்டும் இல்ல, நடுவில் என்ன பண்ணா? நீ பரிசுத்த வித்தை கொண்டு வரணும்னு பாக்குறியே, அதனால என்ன பண்ண? ஆபிரகாமுக்கு வேலைக்காரி ஒருத்தியை கொண்டு வந்து
அந்த தலையை நசுக்கிறவர் வரக்கூடாதுன்னுட்டு என்னென்ன அக்கறமா அட்டகாசம்லாம் பண்ணாம பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா, அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா சொன்னார். இந்த வந்துருச்சா அது எத்தனை வசனம்? 49:10. ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வரும் அளவும். சாத்தான் அந்த தலையை நசுக்கிறவர் யாருன்னு தேடுறான் பாருங்க. தலையை நசுக்கிறவர் ஆபேல்ன்ட்டு ஆபேலை கொண்டு போட்டான். அடுத்தது ஆபிரகாம் வழியா ஈசாக்கு பிறக்கிறதுக்கு பதில் இஸ்மவேலை பிறக்கும்படி செஞ்சான். அடுத்தது ஆதியாகமம் 49:10 என்ன சொல்லி இருக்குது? சமாதான கர்த்தர். இப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த தலை நசுக்கிறவர் எங்க வர போறாரு? யூதா வம்சத்து வழியா தான் இங்க என்ன செய்ய போறாரு? தலையை நசுக்கிறவர் வர போறார். அதனால என்ன பண்ணான் தெரியுமா? ஆபிரகாமுடைய யாக்கோபுடைய 12 குமாரர்கள்ல ஒருத்தன் பேர் என்னது? யூதா. அந்த யூதா வம்சத்துலதான் யார் வரப்போறது? தலை நசுக்கிறவர் வரப்போறார் சொல்லி அந்த யூதாவுக்கு வந்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த யூதாவை பத்தி போட்டிருக்குது எங்க? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-3 படிங்க. அந்த யூதாவை பத்தி அங்க போட்டிருக்கு பாருங்க. அந்த யூதாவை தாம் மருமகளோடு கூட சேர்ந்து ஒரு குழந்தையை பிறக்கும்படி செஞ்சது யாரு? பிசாசு பண்றான். ஏன் பண்றான்? தலையை நசுக்கிறவர் தூய்மையா சுத்தமா வருவார்னு தெரிஞ்சு, ஆனா அவன் மூளைக்கு எட்டாத மாதிரி ஒரு மரியாள் வயித்துல பரிசுத்தாவி மூலமா அந்த தலை நசுக்கிறவர் பிறந்து விட்டார். பாவம் இல்லாதவர் யாரு? இயேசு. யாரு? ஆதாமுடைய பாவ வம்ச வழியில் பிறவாமல் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவராக பரிசுத்த வித்தினாலே மரியாள் ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து உற்பவித்து பிறந்தார். அதனால சரி, இப்போ மறுபடியும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வந்துருங்க. இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து ஏன் நோவாவின் பேழையை மட்டும் கர்த்தர் பாதுகாத்தார்? அப்போ இந்த தலையை நசுக்கிறவர் வந்துடுறாருன்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்ணிட்டான்? மனுஷ ஜாதியான எல்லா ஜனங்களையும் தேவகுமாரர்கள் என்று சொல்லி ஆதி மேன்மையை இழந்துவிட்ட தூதர்கள் யூதா நிருபம் 6ஆம் வசனத்தின்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவகுமாரர்களாக இந்த பூமியிலே வந்து மனுஷகுமாரத்திகளோடு சேர்ந்து ராட்சதர்களை பெற்றெடுத்து இந்த பூமியிலிருந்து அத்தனை மனுஷனும் மனுஷ ஜாதி இல்லாம கலப்படம் உள்ள வித்தாக சாத்தான் மாற்றிவிட்டான். இப்ப நம்ம படிச்சோம், நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். இப்போ இதை கேட்ட உடனே நீங்களாம் பயந்துடாதீங்க. இன்னைக்கும் தேவதூதன் அப்படிலாம் ராட்சதர்கள்லாம் வந்துருவாங்களான்னு சொல்லி அப்படி வர முடியாது. அதுக்குதான் யூதா நிருபம் 6ஆம் வசனத்தை படிச்சோம். படிங்க மறுபடியும். ஏன்னா முதல்ல படிச்சப்போ உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது, இப்ப தெரியும். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி, கவனிக்கிறீங்களா? இந்த தூதர்கள், இந்த மனுஷகுமாரர்கள் பண்ண அட்டகாசத்தினால அந்த ஆதி மேன்மை இழந்து விட்ட தூதர்களாகிய மனுஷகுமாரர்கள், பிசாசாகிய மனுஷகுமாரர்களை என்ன செஞ்சு வச்சிருக்கிறார்? நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அடைத்து வைத்திருக்கிறார். அதனால அவன் இன்னைக்கு என்ன செய்ய முடியாது? இந்த பூமியில அட்டகாசம் பண்ண முடியாது. மனுஷ ஜாதியான எல்லா வித்தையும் கெடுத்தான். ஆனா உங்களுக்கு எனக்கும் நல்ல செய்தி, ஆதாம் வித்துல நாம் பாவத்துல பிறந்த நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்து கர்த்தர் நம்மை நித்தியவாசிகளாக மாற்றிவிட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தர் நம்மை நித்தியவாசிகளாக பரலோகவாசியா மாத்திட்டாரு. அதுல முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இங்க வாங்க சீக்கிரம், இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா சுவிசேஷத்துல இது ஒண்ணு தெரிஞ்சாலே போதும். இவர் ஆதாமுக்குள்ள பிறந்து இந்த உலகத்துல இவர் பிறக்கும் போது கோதண்டபாணியா பிறந்தாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னவோ மாறிட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து கேபிரியலா மாறிட்டாரு. கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர் இவர் மறுபடியும் என்ன செய்ய முடியாது? ஆதாமுக்குள்ள பிறக்க முடியாது. மறுபடி சொல்றேன் கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இவர் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர் பாவம் செஞ்சாலும் பாவியாக முடியாது. ஏன் பாவியாக முடியாது?
இவர் செத்து போய் இன்னொரு கோதண்ட பாணியா பிறந்தாதான் என்னது பாவி. இவர் செத்து போய் இவர் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இவருக்கு மரணமே கிடையாது. இந்த உலகத்துல ஜீவனை விட்டாருன்னா உடனே எங்க போயிடுவாரு? இயேசுவிடத்துல போயிடுவார். இங்கே absent in the body is present with the Lord. இந்த உலகத்துல குடியிராமற் போனால் உடனே எங்க போய் குடியிருக்கிறவரா மாறிடுவாரு? பரலோகத்துல போய் குடியிருக்கிறவரா மாறிடுவாரு. அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் என்ன பண்ண முடியாது? பாவம் செஞ்சாலும் மறுபடியும் என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்க மறுபடியும் ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிறக்க முடியாது. வழியே இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள உங்களை கர்த்தர் பிறக்கும்படி செஞ்சிட்டாரு. இனிமேல் நீங்க மறுபடியும் யூ cannot be unborn or you cannot be uncesarean. கவனிக்கிறீங்களா? நீங்க யாரா பிறந்தவங்கள மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள தள்ளி இருக்கிறாங்களா? இந்த உலகத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிறந்தவங்கள அன்பான் பண்ண முடியாது. அதே போல கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்கள மறுபடியும் என்ன செய்ய முடியாது? ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிறக்க முடியாது. இயேசு வேண்டான்னு விக்கிரகத்துக்கு ஓடினாலே ஒழிய கிறிஸ்துவை விட்டு என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. இப்படி வழியே இல்லாம கர்த்தர் உங்களை என்னையும் நித்திய அன்பின் அடிமைகளாக மாற்றி விட்டார். எத்தனை பேர் இயேசுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க? அதனால பரிசுத்த வித்தை அந்த தலை நசுக்கிறவர் வந்துருவான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருந்த எல்லா மனுஷரையும் எல்லா மனுஷ ஜாதிகளையும் ராட்சத அம்சமாக யார் மாத்தினது? சாத்தான் மாத்தினப்ப என்ன நடந்தது? மறுபடியும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 6:8 படி. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கவனிங்க, உலகத்தை எல்லாம் சாத்தான் கரைப்படுத்திட்டான். ஆனா நோவாவின் குடும்பம் மட்டும் என்ன செய்யல? 8 பேர் மட்டும் சாத்தானால் கரைபடவே இல்லை. அதனால நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் சாத்தானால் கரைபட முடியாது. நித்திய பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் இயேசு மாத்திட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தா மறுபடியும் ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது? விசுவாசி பிரசங்கி கவனி, என்னது? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த மறுபடியும் எங்க பிறக்க முடியாது? ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிறக்கவே முடியாது. அதனால மனுஷ ஜாதி எல்லாத்தையும் நோவாவின் காலத்துல சாத்தான் கரைப்படுத்தி விட்டான். அத போல இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர்கள் மறுபடியும் பாவத்தினாலே கரைபட முடியாது. ஏன்னா நீங்கள் நானும் யாரால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நல்லா சூப்பரா ஒரு பாட்டு இருக்குதே, 5. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. ஹோல்டான். அவர் சொந்த ஜனமானம். நீங்க இயேசுவுக்கு சொந்தமான பிறகு எக்காரணத்தை கொண்டும் சாத்தானுக்கு சொந்தமாகவே முடியாது. எங்க சந்தோஷமா இல்லையா? எல்லாம் முடிக்கிறீங்க. சாத்தானுக்கு நீங்க சொந்தமாகவே முடியாது. இயேசுவுக்கு சொந்தமாயிட்டீங்க. நித்திய பரலோகவாசியா கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டு எல்லாரும் கைத்தட்டி சமான். அவர் சொந்த ஜனமானோ, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே.
இப்ப கவனிங்க, நோவா காலத்துல இருக்கிற ஜனங்க எல்லாரும் சாத்தானின் ஆலயமேனு சாத்தானின் ஆலயமா மாறிட்டாங்க. சாத்தானின் வித்தினாலே பிறந்த அத்தனை பேரையும் என்ன செஞ்சார்? ஆண்டவர் தண்ணீரினாலே அழித்தார். கவனிக்கிறீங்களா? தண்ணீர்னால அழிச்சியும் அப்ப கூட கிருபை உள்ளவர் என்ன செஞ்சாரு? இயேசு உயிர்த்தெழுந்து அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே, இங்க 1 பேதுரு 3:22 போட்டிருக்குது, காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணினார். அந்த நோவா பேழையில அழிக்கப்பட்ட ஜனங்க மேல கூட கிருபை வைத்து அங்க போய் என்ன பிரசங்கம் பண்ணாரு அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா பிரசங்கம் பண்ணாருன்னு பேதுரு எழுதி வச்சிருக்கிறார். அதனால் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி யூதா வம்சத்துல இயேசு வருவாருன்னு சொல்லிட்டு அந்த யூதா வம்சத்துல எல்லாரையும் கெடுத்தான். இப்ப மத்தேயு 1:3 படிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். இதெல்லாம் கரெக்டா இருக்கும். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். இப்ப அடுத்தது ஒரு விசேஷமா ஆண்டவர் அங்க போட்டு வச்சாரு பாருங்க. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். அவர் உன் தலை நசுக்குவார்னு சொல்லிட்டு தாமார வேசிய உள்ள கொண்டு வந்தா கூட இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியில பிறந்துட்டாரு. ஹலோ, கவனிச்சீங்களா? இப்படி ஒரு கடந்த கால வாழ்க்கையில இயேசுடைய முன்னோர்களின் நாட்களிலே அந்த அவங்க தாத்தாவுடைய தாத்தா காலத்துல யூதா பாரசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், தன்னுடைய மருமகனிடத்தில் பெற்றான். எதுக்காக? அந்த பரிசுத்தம் உள்ள இயேசு தலையை நசுக்கிறவர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிசாசு பண்ணான். அப்படி பண்ணினாலும் பரிசுத்தமுள்ள இயேசு பரிசுத்தமாகவே பிறந்தார். பாவம் இல்லாதவராக இயேசு பிறந்தார். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க மறுபடியும் ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிறக்கவே முடியாது. இயேசு ஜெயித்து விட்டார். சாத்தான் ஜெயிக்கல, இயேசுதான் ஜெயிச்சாரு. சாத்தான் என்ன பண்ணா? பிறக்கிற எல்லாருமே இருட்டுக்குள்ள சாத்தானுக்குள்ள பாவத்துல பிறக்க வச்சான். ஆனா இயேசுக்குள்ள ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா வழியே இல்லாம அவன் மறுபடியும் என்ன செய்ய முடியாது? ஆதாமுக்குள்ள சாத்தானுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிறக்கவே முடியாது. இயேசு ஜெயிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போனான். ஹல்லேலூயா. அவர் ஜெயிச்சிட்டு அந்த ஜெயத்தை எனக்கு தந்துட்டாரு. நானும் தோத்து போகவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ரத்தத்தால் ஜெயம், இயேசு ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இந்த பாட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி வாசிக்கிறாரு. கொஞ்சம் அப்படி எழுந்து நின்று கொஞ்சம் அசைஞ்சு பாடுங்களேன். இயேசு ஜெயிச்சிட்டாரு, நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க. நரகத்துக்கே போக போறது இல்ல. சந்தோஷமா குதிச்சு ஆடி பாடி துதிக்க வேண்டாமா? எழுப்பி நில்லுங்க எல்லாரும். எல்லாரும் ரெடி? கொஞ்சம் ஐயா 5. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. கமான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ரத்தத்தால் ஜெயம். உங்களெல்லாம் பார்த்தா ஜெயிச்ச ஆளுங்க மாதிரி தெரியலையே. எங்க நீங்க கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டீங்க, சாத்தானுக்குள்ளேயோ நரகத்துக்குள்ளேயோ போகவே முடியாது. நானே உடம்பு அசைக்கிறேன்னா உங்களெல்லாம் அசைக்க முடியலன்னா எப்படி? எப்படி அசைக்கணும் பிரதர் ஞானசேகர்? எப்படி? ஃபர்ஸ்ட் இப்படி லெஃப்ட் ரைட் திரும்புங்க. உங்களுக்கு தான் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இப்படி அப்படிதான். மறுபடி ரெடியா? இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை.
ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ஹல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. நல்லா சூப்பரா ஆட வேணாமா? பசங்க எல்லாம் ரெடி? எல்லாருமே இயேசு ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சிட்டாருன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க சாத்தானுக்குள்ள பிறக்க முடியாது. ஹல்லேலூயா. சாத்தான் உங்களை கரைப்படுத்த முடியாது. சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், ஜெயித்தார் சாத்தானை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. நீங்களும் நானும் ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா. உலகம், மாம்சம், பிசாசு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம்? இயேசுவின் நாமத்திலே ஜெயித்து விட்டோம். ஹல்லேலூயா. இப்போ யாரு? ரூபன் இங்க வரணும், அப்புறம் பிரதர் முத்துக்குமார் இங்க வரணும், அப்புறம் நம்ம அண்ணா வாங்க, இப்படி வாங்க. இவர் ஏன் அவரை முத்துக்குமாரை கூப்பிட்டேன்னா, அவர் கேமரா மறைச்சிக்கிட்டு நிக்கிறாரு. இப்படி வாங்க. அவருக்கு சைடில் நில்லு, அந்த பக்கம் நீங்க நில்லுங்க மேலே. நீ அவருக்கு சைடில் நில்லு. அங்கே நில்லு. ரைட். ரெடியா? எல்லாம் ரெடியாங்க? ஹலோ, இயேசு ஜெயிச்சாரு சொல்றவங்க எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரெடியா? இங்க வந்தவங்க ஒருத்தருமே தோத்து போனவங்களே கிடையாது. எல்லாருமே ஜெயித்தவர்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம். ரைட். ஒரு நிமிஷம். இந்த சைடு இவங்க சிஸ்டர், நீங்க சிஸ்டர் ரோஸ், அப்புறம் அவங்க பின்னால 3 பேர் வாங்க. இப்படி வாங்க. சகோதரிகள் 3 பேர். எல்லாம் பெரியவங்கள தான் கூப்பிட்டுருக்கேன். வாங்க, நீங்களும் வாங்க. நடுவில் நில்லுங்க. வேற யாராவது ஒருத்தரை கூப்பிடணுமே. இவங்க 2 பேர் நடுவில் நிற்கிறதுக்கு வாங்க. அந்த படியில் நில்லுங்க, படி மேல் நில்லுங்க. இன்னும் ஒருத்தர் வேணுமே இவங்க நடுவில் நிற்கிறதுக்கு. யாரு? சரி, நீங்க பாடுங்க பார்க்கறேன். ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே, ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ரைட், ரைட். யாரும் இல்லை, நம்ம சிஸ்டர் இலக்கியா. வாங்க, நடுவில் நில்லுங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில். ரெடியா? எல்லாரும் ஜெயிச்சவங்க தானே? எங்க கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்க மறுபடியும் ஆதாமுக்குள்ள பிறக்கவே முடியாது. இயேசுக்குள்ள பிறந்தவங்க. கேமரா க்ளோஸ் அப்ல எடுங்க. சரியில்லை, இதெல்லாம் போட முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்க மறுபடியும் ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிறக்க முடியாது. அதனாலதான் என்ன சொல்றோம்? இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயித்தார் சாத்தானை. நானும் ஜெயித்தேன், நானும் ஜெயித்தேன், நானும் ஜெயித்தேன் சாத்தானை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் ஜெயித்தேன் சாத்தானை.
ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே, ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ரத்தத்தால் ஜெயம் பெற்ற எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். glory hallelujah. செகண்ட் கேமரா டான்ஸ் எடுக்கிறதுனால நீங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், மெயின் கேமரா. ஏன்னா பாட்டு பாடுறது நம்ம டிவியில் அதை போடணும்னா ஜனங்க மற்ற படம் இருந்தால் போட முடியாது, பாட்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் போட முடியும். சரியா? ரைட். ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே, ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அதனால முக்கியமான கருத்து என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டா மறுபடியும் ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிறக்க முடியாது. நீங்க பரிசுத்தத்துல பிறந்துட்டீங்கன்னா, நீதிமானா ஆயிட்டீங்கன்னா, பாவம் செஞ்சாலும் பாவி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மறுபடியும் சாத்தானுக்குள்ள பிறக்க முடியாது. சாத்தானுக்கும் உங்களுக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே இல்லை. இப்ப படிங்க 1 யோவான் 2:13 படிங்க. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். கவனிக்கிறீங்களா? வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிக்க போறீங்களா? ஜெயிச்சிட்டீங்களா? ஹலோ பேசுங்க. ஜெயிக்க போறீங்களா? ஜெயிச்சிட்டீங்களா? ஹலோ, யூத் மீட்டிங்னு வச்சு வாலிபரெல்லாம் ஜெயிக்க வைக்கணும். வாலிபரெல்லாம் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். வாலிபர் அப்படி பண்ண வேண்டாம், இப்படி பண்ண வேண்டாம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தா போதும், அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ரைட். இப்படி நீங்கள் நான் யாரு? ஜெயித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயித்தவர்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தில் பிரவேசித்து சாத்தானின் பிள்ளைகளை உண்டு பண்ணி மனுஷ ஜாதிகளை கரைப்படுத்தி விட்டான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? நோவாவை பார்த்து என்ன சொன்னார்? உத்தமன் நீதிமான்னா பாவம் செய்யாதவன். அப்படி இல்லை, நோவாவின் சந்ததி மட்டுமே அந்த சாத்தானால் கரைப்படாதிருந்த சந்ததி யாரு? அந்த நோவா ஒருத்தன் தான். அந்த 8 பேரை மட்டும் பேழைக்குள்ள என்ன செஞ்சாரு? கொண்டு வந்து காப்பாற்றினார். இப்ப அந்த நோவாவின் பேழை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பேழை இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. இப்ப அந்த பேழையை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டுமா? இப்ப நோவா பேழைக்குள்ள இருக்கிறாரு. பேழை போயிட்டே இருக்குது. போகும்போது திடீர்னு காத்தடிக்குது, தண்ணி அடிக்குது. பேழை ஆடுமா ஆடாதா? இப்போ நோவா கீழே விழுந்துட்டாரு. எங்க விழுவாரு? நோவா கீழே விழுந்தாலும் எங்க தான் விழுவாரு? வாங்க, எங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் விழுந்தா எங்க தான் விழுவான்? திடீர்னு ஒரு பாவம் தெரியாம செஞ்சிட்டாலும் இவர் விழுந்தா எங்க தான் விழுவாரு? கிறிஸ்துவுக்குள்ளதான் விழுவாரு. மறுபடி சாத்தானுக்குள்ள விழ முடியாது. சாத்தானே நீ தோத்து போனவன், இயேசு ஜெயிச்சார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அதனால நீங்க உங்க ரட்சிப்பை இழக்க முடியாது. ஏன்னா நீங்க யாருக்குள்ள பிறந்துட்டீங்க? இயேசுக்குள்ள பிறந்த உங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை, மரணம் இல்லை. யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். நீங்கள் நான் என்ன எதுக்கு உட்பட்டிருக்கிறோம்? ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அந்த ஜீவனை எந்த மனுஷனும் பறிக்க முடியாது. இயேசு தம்முடைய ஜீவனையே நமக்கு தந்திருக்கிறார். அவருக்குள்ள இருந்த அதே நித்திய ஜீவனை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். சாத்தானுக்கு மரண அடிக்கு சாத்தான் மரணத்தை கொண்டு வந்தா அந்த மரணத்துக்கு மரண அடி கொடுத்து இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ஆகவே உங்களுக்கு எனக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. மரணம் இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை, சாபம் இல்லை, பாவம் இல்லை. ஏன்னா பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நீக்கி விட்டார். பாவத்தை நீக்கிட்டாரு, சாபத்தை நீக்கிட்டாரு,
இப்போ 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. ஆதியாகமம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள், இயேசுவாகிய பேழைக்குள் பிரவேசியுங்கள். இங்க இருக்கிற எத்தனை பேர் இயேசுவாகிய பேழைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறீங்க? நீங்க எந்த சபைக்கு போனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே நோவாவின் பேழையாகிய இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் இருக்கிறீர்கள். அதனால கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர்கள் மறுபடியும் ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிறக்கவே முடியாது. சரி, படிங்க. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உங்களை என்னை கர்த்தர் என்ன ஆக்கிட்டாரு? பரிசுத்தமாக, நீதிமானாக, குற்றம் அற்றவர்களாக. கொலோசியர் 1:21 கர்த்தர் உங்களை என்னை அப்படி என்ன செஞ்சிருக்கிறாரு? மாத்திட்டாரு. மறுபடியும் நீதிமான் என்ன செய்ய முடியாது? பாவியாக முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவன் மறுபடியும் ஆதாமுக்குள்ள பாவத்துல பிறந்தாதான் பாவி. பாவம் செஞ்சதுனால நீங்க பாவி கிடையாது. ரைட், படிங்க அடுத்தது. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும்படிக்கு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். சரி, அப்படி போயிட்டே இருக்கும். இப்பெல்லாம் சேர்த்துக்கோ அப்படின்னு நோவா கிட்ட சொன்னாரு. எப்படிங்க நோவா எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டாரு? ஏ சிங்கம் இங்க வா, ஒட்டகம் இங்க வா, ஏ பல்லி இங்க வா கூப்பிட்டாரா? ஹலோ, கூப்பிட்டாராங்க? கூப்பிட்டாரா? கூப்பிடலையா? கூப்பிட்டாருன்னு போடல. அத்தனை மிருகங்களும் பேழைக்குள்ள வந்தது. தெரியுமா? உங்களுக்கு எனக்கு பூகம்பம் வர்றதுக்கு முன்னால் தெரியுமா? வரப்போதும் தெரியுமா? ஆனா யாருக்கு தெரியும்? யானைக்கு தெரியும், நாய்க்கு கூட தெரியும். சரி, சுனாமி வரப்போகுது அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் தெரியும்? யானை யாருக்கு தெரியும்? நாய்க்கு தெரியும், பூனைக்கு தெரியும், பேய்க்கு தெரியும். பேய் தான் உண்டு பண்ணான்னா அவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இல்ல, அவன் தானே சுனாமியும் கொண்டு வர்றது, அழிவை கொண்டு வர்றதெல்லாம் யாரு? பிசாசு. இப்ப இதை சொன்ன உடனே இன்னொன்னு சொல்லிடுறேன், கவனிங்க. அழிவை கொண்டு வர்றது பிசாசு. பூகம்பம் எல்லாத்தையும் அழிவை கொண்டு வர்றதெல்லாம் யாரு? பிசாசு. வேதத்துல ஒரு பூகம்பம் வந்தது தெரியுமா? அந்த பூகம்பத்துல விடுதலை வந்துச்சு. எந்த பூகம்பம் சொல்லுங்க பார்க்கலாம்? அப்போஸ்தலர் 16:31-30 பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணாங்க. அப்ப என்ன வந்துச்சு? பூமி ஆடிச்சு, பூகம்பம் வந்துச்சு. பூகம்பம் வந்தோடனே என்ன நடந்தது? பில்டிங் விழுந்ததா? இல்ல, கரெக்டா பவுலே சீலா மட்டும் வெளியே வர்ற மாதிரி சிறைச்சாலை கதவு மட்டும் என்ன செஞ்சது? திறந்து ஆண்டவர் பூமி எதிர்ச்சியை உண்டாக்கினார்னா விடுதலை உண்டாகும், அழிவு வராது. அழிவை உண்டாக்குறவன் எல்லாம் யாரு? பிசாசு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகி? சாத்தான் இடத்துல கிடையாது, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அதனால நன்மையும் எல்லா இலவசமான ஈவுகளும் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து உண்டாகி. விளங்குதா? அதனால பூகம்பத்தை அனுப்புறது கர்த்தர் இல்ல. இந்த இடத்துல சாத்தானின் வித்தை அழிக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? அங்கே இரவும் பகல் 40 நாள் மழை பெய்ய வச்சார். இப்ப என்ன கேட்க வந்தேன்? சிங்கம், புலி, கரடி எப்படி பேழைக்குள்ள வந்ததுன்னு கேள்வி கேட்டு நிறுத்தி இருக்கிறேன். இப்போ எப்படி வந்தது? சுனாமி வந்தப்போ ஸ்ரீலங்கால யானை இருக்குல்ல, மிருக காட்சி சாலையில யானையை காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சங்கிலி அறுத்துக்கிட்டு நேரம் மலை மேல ஓடி போயிடுச்சான். யாருக்கு தெரிஞ்சது? யானைக்கு தெரிஞ்சது. மனுஷனுக்கு என்ன செய்யல தெரியல. மனுஷனுடைய அறிவால அதை என்ன செய்யல, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ என்னெல்லாமோ கண்டுபிடிப்பெல்லாம் வச்சிருக்கிறான். சுனாமி வந்தா கண்டுபிடிக்க முடியாது, பூகம்பம் வந்தா என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதெல்லாம் யாருக்கு தெரியும்? நாய்க்கும் எலிக்கும் பூனைக்கும் தெரியும். ஆனா மனுஷனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. கர்த்தர் அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார். அத்தனை மிருகங்களும் எங்க போயிடுச்சு? பேழைக்குள்ள போயிடுச்சு. பேழைக்குள்ள போனதுக்கு அப்புறம் பேழையுடைய கதவு மூடினது யாரு? நோவாவா? பேழை கதவு மூடினது கர்த்தர். இந்த கர்த்தரை சந்திக்கணும்னா எத்தனை வாசல் இருக்குது? ஒரே ஒரு வாசல் தான். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நானே வாசல், என்னை இல்லாமல், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாசல் இல்லாமல் வேற வழி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ரைட். இப்போ ரொம்ப
முக்கியமான ஒரு கருத்து சொல்லிட்டு முடிக்க போறேன். எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு கருத்து இப்ப சொல்ல போறேன், கவனிங்க. இப்ப ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 8ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. சரி, போதும். பேழை எங்கே தங்கிற்று? அரராத். சொல்லுங்க, அரராத். நாங்க சின்ன வயசுல சண்டே கிளாஸ் இருக்கும்போது பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, மறந்து போச்சு. அரராத் மலை மேலேறி, அரராத் மலை மேலேறி, அரராத் மலை மேலேறி என்ன காணலாம், நாம் என்ன காணலாம், என்ன காணலாம். நோவா பேழை, அது மறந்து போச்சு எனக்கு. அது வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் தெரியாது. சரி, இப்ப முக்கியமான கருத்துக்கு வந்துருவோம். படிங்க மறுபடியும் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. சொல்லுங்க, அரராத். சொல்லுங்க, அரராத். அரராத்னா எபிரேய மொழியில சாபம் திருப்பப்பட்டது. அரராத்னா என்னது? சாபம் திருப்பப்பட்டது. அந்த பேழை நின்ன 17ஆம் தேதியிலே இயேசு உயிர்த்தெழுந்த நாள். கவனிங்க, பேழை மலை மேல நின்ன நாளும் இயேசு உயிர்த்தெழுந்த நாளும் ஒரே நாள். இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்து சாபத்தை நீக்கிவிட்டார். சாபத்தை நீக்கின ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால உங்க மேல என் மேல என்ன இல்ல? சாபமே இல்ல. அதுக்காக ஒரு நோவா பேழை ஒரு முன்னாக உதாரணம் வச்சு அந்த 17ஆம் தேதியில என்ன செஞ்சது? அரராத் மலையிலே பேழை என்ன செஞ்சது? நின்றது. சாபம் திருப்பப்பட்டது. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே என்ன நடந்தது? கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களை என்னை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஹலோ, எத்தனை பேர் சாபத்துல இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, சாபத்துல இருக்கிறவங்க பரவாயில்ல, கவனமா தான் இருக்கிறீங்க. அதான் கொஞ்சம் வேகமா சொல்லி பார்த்தேன். கொஞ்சம் வேகமா அல்லேலூயா சொல்றீங்களா பார்க்கலான்னு. பரவாயில்ல, கரெக்டா தான் இருக்கிறீங்க. அந்த நோவா பேழை அரராத் மலையில நின்னது. அரராத்னா என்னது? curse is reversed. சாபம் திருப்பப்பட்டது. இயேசு அங்கே உயிர்த்தெழுந்த பொழுது என்ன நடந்தது? உங்க மேல என் மேல இருந்த சாபம் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. அதே போல நீங்க ஆதாமுக்குள்ள இருந்து கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த உடனே என்ன நடந்தது? சாபம் போய்விட்டது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நீங்களும் ஆவியில என்ன செய்யப்பட்டு விட்டீர்கள்? இயேசு ஏற்றுக்கொண்டவன ஆவியில நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உயிர்ப்பிக்கப்பட்டுட்டீங்க. உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே என்ன நீங்கி போச்சு? பலவீனம் நீங்கி போச்சு, தரித்திரம் நீங்கி போச்சு, சாபம் என்ன செஞ்சது? நீங்கி விட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே உங்க மேல என் மேல என்ன கிடையாது? சாபமும் கிடையாது, முற்பிதாக்களின் சாபமும் கிடையாது. முற்பிதாக்கள் சாபம் இல்லைன்றதுக்கு ஒரு வசனம் படிச்சிருங்களேன். எரேமியா 31:29 நினைக்கிறேன். தாத்தா நெல்லிக்காய் சாப்பிட்டாருன்னா பேரனுக்கு பல்லு கூசுமா அப்படின்னு போட்டிருக்குது. அந்த பழமொழி இனிமே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி இருக்குது. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின. கவனிச்சிங்களா? பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் என்ன செய்ய மாட்டார்கள். அப்படின்னா உங்க தாத்தா சாபம் உங்க மேல கிடையாது. கவனிச்சிங்களா? நீங்க ஆதாமுக்குள்ள பிறந்து கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த உடனே கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய உயிர்த்தெழுதல்ல நீங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டதுனால ஆதாமின் சாபம், உங்க பெற்றோர் சாபம் உங்க மேல இல்லை. ஏன்னா நீங்க யாருக்குள்ள பிறந்துட்டீங்க? இயேசுக்குள்ள பிறந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்க மேல என்ன இல்லை? சாபம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்க மேல என்ன கிடையாது? சாபம் கிடையாது. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்னை ஆண்டிடுவார். என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின்
அதை இயேசுவின் குடும்பம் சொல்றதை விட இயேசுவுக்குள் பிறந்தவர்கள் உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவுக்குள் பிறந்தவர்கள் உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவுக்குள் பிறந்தவர்கள் உண்டு, அன்பினால் நிறைந்தவர்கள் உண்டு. இயேசுவுக்குள் பிறந்தவர்கள் உண்டு, அன்பினால் நிறைந்தவர்கள் உண்டு. இயேசுவுக்குள் பிறந்தவர்கள் உண்டு, அன்பினால் நிறைந்தவர்கள் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் மேல என்ன இல்லை? சாபம் இல்லை, பாவம் இல்லை. அரராத்து மலையில பேழை நின்னது, சாபம் திருப்பி விடப்பட்டது. அரராத்து மலை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்கிறது. என்னைக்கு பேழை போய் நின்னுச்சு? ஹலோ, பேழை என்னைக்கு போய் நின்னுச்சுங்க? 17ஆம் தேதி. சரி, இப்போ அந்த 17ஆம் தேதி பைபிள்ல உங்களுக்கு காட்டட்டுமா எப்ப நின்னுதுன்னு? கர்த்தருடைய பந்தியில அந்த அந்த சாபம் திருப்பி விடப்பட்டது. எழுதுங்க, வாசிங்க. யாத்திராகமம் 12க்கு வாங்க. இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாயிருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதி, அதை நோட் பண்ணீங்க சரியா? இந்த மாதம் எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. அடுத்தது வேகமா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 6ஆம் வசனம் படிங்க. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி, கவனிச்சிங்களா? எத்தனை நாள் வரைக்கும் வச்சிருக்கணும்? 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்கணும். 14ஆம் தேதி பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அந்த 14ஆம் தேதியில தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அதையும் படிச்சிடலாமா? யோவான் சுவிசேஷத்துக்கு வாங்க. அந்த 14ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். யோவான் 19:14 படிங்க. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்தமான நாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள் என்னைக்கு? பஸ்கா அன்னைக்கு. கவனிச்சிங்களா? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள் என்னைக்கு? பஸ்கா நாள் அன்னைக்கு. என்னைக்கு வீட்டிருந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி வந்துருச்சு. இப்ப கணக்கு வந்துருச்சு அவங்களுக்கு. 14ஆம் தேதி இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டாரு. உயிர்த்தெழுந்த நாள் எந்த தேதி? 17ஆம் நாள். 10ஆம் நாள் என்ன செய்யணும்? ரெடி பண்ணிக்கோ. ரெடி பண்ணிட்டு என்னைக்கு? 14ஆம் நாள் தான் என்ன செய்யணும்? பஸ்கா அடிக்கணும். 14ஆம் நாள் பஸ்கா அடிக்கப்பட்டு 17ஆம் தேதி என்ன தேதி? உயிர்த்தெழுந்த தேதி. இப்போ 17ஆம் தேதி படிங்க. இப்போ ஆதியாகமம் 8ல 8:4 படிங்க. 17ஆம் தேதி. ஹலோ, கவனிங்க. 17ஆம் தேதி. 17ஆம் தேதியில என்ன நடந்தது? இயேசு உயிர்த்தெழுந்தார். 14ஆம் தேதி பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டார். 17ஆம் தேதி இயேசு என்ன செய்யப்பட்டார்? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பொழுது நீங்களும் நான் என்ன செஞ்சிட்டோம்? உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்றதை விட நாம் என்ன செய்யப்பட்டோம்? உயிர்ப்பிக்கப்பட்டோம். எங்க இருக்குது? எபேசியர் 2:1 போட்டிருக்குது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? உயிர்ப்பித்து விட்டார். உயிர்ப்பிக்கப்பட்ட எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க மறுபடியும். ரைட், நம்ம பார்த்தது 1 பேதுரு 3:22 படி பேழை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் இருந்து, அந்த பேழை போய் நின்று இளைப்பாறின இடம் சாபம் திருப்பிவிடப்பட்டது என்ற அடையாளத்தினாலே என்ன செஞ்சது? அங்கே பேழை போய் அங்கே நின்று விட்டது. உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? பேழைக்குள்ள வச்சிருக்கிறார். பேழைக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு மிருகமோ நோவாவோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்ததா? எங்க 1 வருஷ காலத்துக்கு சாப்பாடு கூட என்ன இல்லை. பேழைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லா மிருகமும் ஒன்னா இருந்தது. ஏதாவது ஒரு மிருகத்துக்காவது தலைவலி நெஞ்சு வலி ஏதாவது வந்ததாங்க? டாய்லெட் கூட ஒண்ணுமே போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு அங்கே. ஏன்னா அவங்க சுத்தல, ஏதாவது எல்லாம் யானை சிங்கம் எல்லாம் என்ன செஞ்சுது? அங்கேயும் நடமாடல. ஒரு இடத்துல அப்படி பத்திரமா ரொம்ப நாள் இருந்துட்டு வெளியே வந்தாங்க. அந்த நோவாவின் வம்சத்தை வச்சுதான் இன்றைக்கு உலகத்துல இருக்கிற ஆப்பிரிக்கனும் சரி, கருப்பனும் சரி, வெள்ளைக்காரனும் சரி, மஞ்சாக்காரனும் சரி, எல்லாமே யார் மூலமா வந்தது? அந்த நோவாவின் குடும்பத்தின் வழியா தான் எல்லாருமே வந்தோம். சரி,
இப்போ உங்களுக்கு எனக்கும் நல்ல செய்தி என்ன, மறுபடியும் அதை சொல்லி முடிச்சிடுறேன் வாங்க. நல்ல செய்தி, இவர் ஆதாமுக்குள்ள சாத்தானுக்குள்ள கோதண்டபாணியா பிறந்தவர் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து கேப்ரியலா மாறிட்டாரு. இவர் பாவம் செஞ்சாலும் மறுபடி பாவியாக முடியாது. ஏன் பாவியாக முடியாது? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர் மறுபடியும் என்ன செய்ய முடியாது? ஆதாமுக்குள்ள பிறக்க முடியாது. ஏன்னா நீங்க பாவத்துல செஞ்சதுனால நீங்க பாவியாகல, பாவத்துல பிறந்ததுனால தான் நீங்க என்ன செஞ்சீங்க? பாவிய நீங்க. அதனால கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்க மறுபடியும் ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிறக்கவே முடியாது. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? சாபம் திருப்பி விடப்பட்டது. எங்க சாபம் திருப்பி விடப்பட்டது? கர்த்தருடைய பந்தியில. மறுபடி வேத வசனத்தை படிச்சிடுறீங்களா? ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4 படிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளில் தங்கிற்று. அரராத்னா அர்த்தம் என்ன? சாபம் திருப்பப்பட்டது. சரி, 17ஆம் நாள் என்ன நடந்தது? அதான் பார்த்தோம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 12ல் 3லையும் 6லையும் பார்த்தோம். 14ஆம் நாள் தான் இயேசு என்ன செஞ்சது? பஸ்கா பலியான நாள், 14th டே. அப்புறம் 17ஆம் தேதி என்ன? 17ஆம் நாள் என்ன நாள்? உயிர்த்தெழுந்த நாள். அதனால இயேசு உயிர்த்தெழுந்த நாளும் பேழை அரராத் மலையில நின்ன நாளும் ஒரே நாள். கவனிச்சிங்களா? அதனால அந்த இயேசு கிறிஸ்துவின் பஸ்காவை பலியை ஆசரிக்கிறவர்கள் இப்போ என்ன எதிர்பார்க்கணும்? சாபங்கள் நீங்க எதிர்பார்க்கணும். இப்ப எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போறோம். ஹலோ, கவனிச்சிங்களா? உங்க மேல சாபம் கிடையாது. சொல்லுங்க, என் மேல சாபம் இல்லை. சொல்லுங்க, என் மேல சாபம் இல்லை. அதுக்குதான் பாட்டா பாடணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இல்ல, பாவம் இல்லை. அங்குனா பரலோகத்துல இல்லை, இங்கதான். பரலோகத்தை இங்க கொண்டு வரணும். கவனிச்சிங்களா? நீங்க பரலோகத்துக்கு போய் அங்க போய் அனுபவிக்கிறது இல்லை. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல என் வாழ்விலே இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. யோவான் 11:25 வாசிங்க. கம்யூனியன் போறதுக்கு முன்னால வசனம் படிக்கிறேன். 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்னும் இருக்குது படிங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். சொல்லுங்க, என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இப்போ அதை அப்படியே பிடிச்சிட்டு சங்கீதம் 91:15 ஒருத்தர் படிங்க. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நல் விசேஷங்கள் என்னென்னு படிச்சிடுங்க. 91:15. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி, அதை படிங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. ஹலோ, நெஞ்சு வலி, முதுகு வலி, காலு வலி, கண்ணு வலி, தலைவலி, எல்லா வலியும் கவனிங்க. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. சொல்லுங்க, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன நாட்களை கொடுத்திருக்கிறார்? பேசுங்க, என்ன நாட்கள்? பேசுங்க. நீடித்த நாட்கள். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன நாளை கொடுத்திருக்கிறார்? அதனால டீ கடை பேச்சு, காப்பி கடை பேச்சு எல்லாம் வேண்டாம் நமக்கு. டீ கடை பேச்சு என்னது? 40 போயிருந்தாங்க. ஒரு ஆள் டீ குடிச்சிட்டு இருந்தப்போ ஒருத்தன் தெருவில் சறுக்கி வந்தான். அந்த டீ குடிச்சிட்டு இருக்கிறவன் சொல்றான், 40 போயிடணுமா? ஆனா வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? அதனாலதான் டீ கடை பேச்சு நமக்கு வேண்டாம். விளங்குதா? டீ கடை பேச்சு இல்ல. டீ கடை பேச்சுன்னா அர்த்தம் என்னது? ஆதாமுக்குள்ள இருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள்ள பிறக்காதவன் 1000 பேசுவான். அவனுக்கும் நமக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்களுக்கும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. சரி, யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 49ஆம் வசனம். யோவான் 6:49. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் செத்து போயிட்டாங்க, மரித்தார்கள். இந்த அப்பத்திலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து இறங்கின அந்த அப்பமாகி இயேசுவை புசிக்கும் போது இப்ப யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனம் உடனே நீங்கி போறதுக்கு எதிர்பார்க்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு என் பலவீனத்தெல்லாம் சுமந்துட்டாரு சொல்லி? அங்க எங்க போட்டிருக்க? 105:37 படிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன்
ஒருவனும் இருந்ததில்லை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா என்னெல்லாம் கிடைக்கும்? வெள்ளி பொண்ணெல்லாம் கிடைக்குங்க. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா என்ன கிடைக்கும்? பிரதர் கிறிஸ்டோபர், என்ன கிடைக்கும்? வெள்ளி பொண்ணெல்லாம் எங்க கிடைக்குது? பந்தியில. சின்ன வயசுல இருந்து நானும் எத்தனையோ வருஷம் எத்தனையோ சர்ச்சைக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஆனா எங்கேயுமே யாருமே என்ன செஞ்சதில்லை, சொன்னதில்லை. இதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா என்ன கிடைக்கும்? ஒரு நிழலாட்டமான ஒரு ஆட்டை அடிச்சவனுக்கு என்ன கிடைச்சது? யாத்திராகம் 12:36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினதினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை என்ன செய்தார்கள்? கொள்ளையிட்டார்கள். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கொள்ளையோட கொள்ளையா கர்த்தர் தயவு கிடைச்சி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா என்ன கிடைக்குது? வெள்ளி பொண்ணு. அப்புறம் இன்னும் இருக்குது 105:37 பாதி தான் படிச்சிருக்கிறோம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஒரு நிழலாட்டமான ஒரு ஆட்டை அடிச்சு புசிச்சவனுக்கு என்னது? பலவீனப்பட்டவன் ஒருத்தனுமே கிடையாது. ஆனா நீங்களும் நானும், இயேசு சொன்னார், நான் தான் ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். உங்கள் பிதாக்கள்லாம் மன்னாவை சாப்பிட்டாங்க. அந்த மன்னா வானத்திலிருந்து வந்த அப்பம் இல்லை, நான் தான் வானத்திலிருந்து வந்த அப்பம் இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார். சொல்லிட்டு இந்த அப்பத்தை புசிக்கிறவன் சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அதனால இயேசுவின் சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்திலே பானம் பண்ணுகிறவர்கள் பலவீனத்தில் இருக்க வேண்டியதில்லை, தரித்திரத்தில் இருக்க வேண்டியதில்லை. இப்பதான் படிச்சோம், அரராத் மலையில பேழை நின்றது. 17ஆம் நாள் என்னது? சாபம் திருப்பி விடப்பட்ட நாள். நீங்கள் நானும் சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால சாபம் வேண்டாம், யாருக்குமே சாபம் வேண்டாம். சாபம் வேண்டாம், பலவீனம் வேண்டாம், தரித்திரம் வேண்டாம். தரித்திரம் ஏன் வேண்டாம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்கள் தரித்திரத்தை, என்னுடைய தரித்திரத்தை என்ன செய்து விட்டார்? சுமந்து தீர்த்து விட்டார். நான் பிரசங்கத்துல பாதியில நிறுத்தி வச்சிருக்கேன், மீதி அடுத்த வாரத்துக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அங்க என்ன போட்டிருக்கு தெரியுமா? யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே கில்கால் என்ற இடத்துக்கு வந்த பொழுது என்ன செஞ்சார்கள்? அங்க வந்த உடனே அங்க ஒரு பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தி அதுக்கு அடுத்த நாள் என்ன செஞ்சது? மன்னா நின்று போய்விட்டது. இயேசு உயிர்த்தெழுந்ததை உடனே அந்த பூமியின் பலனை அவர்கள் புசித்தார்கள். அதெல்லாம் இன்னும் நிறைய ரகசியம் இருக்குது. அதெல்லாம் ஒன்னா சொன்னா இன்னும் டைம் ஆயிரும். அதை அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கிறோம்.